என்னடா களைக்கொத்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 மஞ்சள் வந்து விதைச்சிருந்தேங்க எம்டி லேண்டில். சரின்னு சொல்லிட்டு அது வெட்டலான்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. பெங்களூர்லேருந்து வந்த பிறகு. சரின்னு சொல்லிட்டு நானும் வெட்டலான்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. நான் வெட்டினேங்க. என்னால் வெட்ட முடியல. ஏன்னா அது நேக்கு தெரியல எப்படி வெட்டணுன்ட்டு. அம்மா வந்து ஈஸியாக வெட்டினாங்க. அப்புறம் வெட்டி பார்த்த பிறகு நான் மஞ்சள் நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க. எனக்கு வந்து ஒரு 4, 5 மஞ்சள் தான் போட்டிருப்பேன். எனக்கு அது வந்து கிடைச்சது வந்து ஒரு 5 கிலோ பக்கமாக கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அப்புறம் தாய் மஞ்சள் வந்து ஒரு 3 கிடச்சிதுங்க. ஒரு வெர மஞ்சள் வந்து ஒரு 4, 5 கிடச்சிதுங்க. அப்புறம் அம்மா தானே வந்து பூஞ்செடிலாம் அறுத்துட்ருந்தாங்க. ஏம்மா அறுக்கிறேன்னு சொல்ல, பூ வரவே இல்ல, அறுத்து விட்டா பூ வரும்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் வேலையில் உட்காந்துட்டு இருந்தேன். வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் காளான் வளர்க்கலான்ட்டு சொல்லி விதையெல்லாம் வாங்கியிருந்தாங்க. சரி விதை போடலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் நல்லமில்ல வந்து 13 மணி நேரம் ஊற வைக்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தாங்க. எனக்கே தெரியாது எப்படி என்கிட்ட காளான் வளர்ப்பது எப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுறாதீங்க. எனக்கே தெரியாதுங்க. நானே முதல் வந்து முயற்சிக்கிறேன். போக போக வீடியோவில் அதுவும் காமிக்கிறேங்க. அப்புறம் காட்டுக்கு போயிருந்தேன். வாழைப்பழம் வந்து பழுத்திருந்தது. வெட்டிட்டு வரலான்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டேங்க. பழம் வெட்டுறதுக்கு போயிட்டு காட்டில் வாழைப்பழம் வெட்டி பார்த்தா ஒரு சீப்பு வந்து மயிலே கொத்தி சாப்பிட்ருச்சுங்க. சரி அது சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்தாண்ட வந்து அம்மா சப்போட்டா பழம் பொறிக்க சொல்லியிருந்தாங்க. இதுவும் சாப்பிட்ருவோம், இது பொறிச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 சப்போட்டா பழம் பொறிச்சேங்க. அந்தாண்ட வந்து மேலே ஒரு 2, 3 சப்போட்டா பழம் இருந்தது. பொறிக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தது. சல்லக்குச்சி எடுத்து வந்து பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சல்லக்குச்சி எடுத்து வந்து அப்புறமா பொறிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் வாழைப்பழம் எங்கே சாப்பிட்டுதுன்னு போய் பார்த்தா இருந்தானே பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுக்குதுன்ட்டு. சரி சாப்பிட்டு போகுதுன்ட்டு அதுவும் நான் நினச்சி விட்டுட்டேங்க. மயில் தானே, அதுக்கு எங்கே தீனி போவோம், இதுதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வாழைப்பழம் தூக்கிட்டு வந்துட்டேங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.